1985ல ஒரு அம்மா வயித்துல ஒரு சின்ன கருவோட போர்ச்சுகீஸ்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து, என்னம்மா எப்பவும் போல மாசம் மாசம் செக்கப்புக்கு வரீங்களான்னு கேட்கும்போது, அந்த அம்மா இல்ல, இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கருவை கலைக்கணும்னு சொல்றாங்க. டாக்டர்லாம் ஒரே ஷாக்கோட கேட்கறாங்க, ஏம்மா இந்த கருவை நீங்க கலைக்கணும், ஏன் கல்யாணம் எதுவும் ஆகலையா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல டாக்டர், ஆல்ரெடி எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கே என்னால சோறு போட முடிய மாட்டேங்குது, என் புருஷன் வேற குடிக்கிறான், அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையும் பிறந்துருச்சுன்னா ஒரு தவறான குடும்பத்துல பிறந்திருக்கும், அதனால எங்களை இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லைன்னு சொல்ற இந்த அம்மா, அந்த டாக்டர்ஸும் அங்க இருக்கிற இவங்க சர்ச்சுக்கு போற பாஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கண் திறக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை பேரு தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், த கோட், த கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் இன் த வேர்ல்டு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவரோட வாழ்க்கை, அவருக்கு பின்னாடி இருக்கும் ஒரு டார்க் சைடு யாருக்கும் அவ்வளோக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த ரொனால்டோவோட டார்க் சைடை தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க இல்ல என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம், பா அவரே பண்ணிட்டாரு என்னாலயும் முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணுவீங்க. இது இந்த வீடியோல இருந்து ஏதோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களை கொண்டு வந்து சேரும்னு சொல்லி நம்பி நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ February 5, 1985ல போர்ச்சுகீஸ்ல பிறக்கிறாரு. அந்த ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப ஏழ்மை. எப்படிப்பட்ட ஏழ்மைனா, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ஒரு ஏழ்மையில தான் அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோங்கிற அந்த ஒரு குழந்தை பிறக்குது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை இருக்கிற வீடு எப்படின்னா, வெறும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்லயும் அவங்க அம்மா அப்பா, அவங்க கூட இருக்கிற ஒரு 2 சிஸ்டர், ஒரு பிரதரும் சேர்ந்து இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் இருக்கணும். ஒரு பிரைவசிங்கிறதே இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல அவங்க அப்பா இதுலயும் இந்த வறுமையிலும் ஒரு ஆல்கஹால் அடிக்டா இருந்திருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அம்மா என்ன வேலைக்கு போறாங்கன்னா, அங்க ஒரு குக்கா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த காசு நம்ம கொஞ்சம் புடிச்சு சேர்த்து வச்சா மறுநாள் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியும் சொல்லி ஒரு நம்பிக்கையில டெய்லியும் எழுந்து வேலைக்கு போற ஒரு அம்மாவா இருக்காங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு குடிக்க மாட்டேன், நாளைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் டெய்லியும் சாயங்காலமான குடிச்சிட்டு வந்து படுக்கிற ஒரு தந்தையா தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஒரு நரகமான வாழ்க்கையில பிறந்ததுதான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட், இப்போ நீங்க 2026ல இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட நெட்வொர்த் எவ்வளவுன்னா $1.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஜீரோல இருந்து 1985 இப்போ 2025 $1.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ இடையில 2021ல இதே ஒரு குழந்தை, ஒரு ஏழ்மை நிலையில பிறந்த இந்த கிறிஸ்டியானோங்கிற குழந்தை அங்க ஒரு பிரஸ் மீட்ல ஒரு 2 கோக் பாட்டில நவுத்தி வச்சுட்டு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாட்டில எடுத்து காமிக்க உடனே, இந்த உலகத்துல பெரிய பிராண்டான கோக்ல வேல்யூ 29,000 கோடி பாத்தீங்கன்னா அவங்க கிராஷ் ஆயிருக்காங்க, லாஸ் ஆயிருக்கு அந்த ஒரு டேல, அந்த ஒரு குழந்தையால. அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வாழ்க்கை ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஈஸியா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா ஈஸியா கிடையாது. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறாரு, ஆனா அங்க அவருக்கு சொல்லி கொடுக்கறது மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அது அவங்க அம்மாவுக்கும் தெரியுது, அவங்க அப்பாவுக்கும் தெரியுது. ஆனா இந்த ஒரு சின்ன பையன் மனசுல ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு, அவனுக்கு அறியாத வயசுலயே இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, ரோட்ல ஒரு டின் கேனோ இல்ல ஒரு வாட்டல் மூடியோ இல்ல வேற எதுவோ, கல்ல தவிர கீழே எது இருந்தாலும் எட்டி எட்டி உதைக்கிற அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட இருந்திருக்கு. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு எப்படி வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வேலை கொடுத்தாலும் பாப்பாரு. நீங்க இங்க வந்து துடைக்கணுங்கிறீங்கன்னா நான் வந்து துடைக்கிறேன், இதை ஏத்தணுங்கிறீங்களா நான் ஏத்துறேன், இந்த வேலை கொடுக்குறீங்கன்னா நான் செய்யறேன், இல்ல இந்த ஃபுட்பால்ல இந்த கிட் ரூம்ல இருந்து ஒரு கிட்ட எடுத்துட்டு போய் பையனுக்கு கொடுக்கணுமா நான் செய்யறேன். இப்படிப்பட்ட வேலை தான் அவங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன லோக்கல் ஃபுட்பால் கிளப்ல அவருக்கு வேலை கிடைக்குது, பால் பாயா வேலை கிடைக்குது. என்னன்னா, அங்க பால் தூக்கி அடிச்சிட்டாங்கன்னா இவங்க எடுத்துட்டு வந்து இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா அங்க உள்ள பாத்தீங்கன்னா தூக்கி வீசணும். இதை பார்த்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன பண்றாருன்னா, அவர் அங்கிருந்து எடுத்துட்டு வர்ற இந்த பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம காசா மாத்தலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வர்றதா இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சு அதைய உதைச்சு ஃபுட்பால் பூட்ஸ் இல்லாம உதைச்சு விளையாடுவாராமா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு என்னதான் ஒரு ஆல்கஹால் அடிக்டாவே இருந்தாலும் தன் மகனுக்குள்ள இந்த ஒரு ஃபுட்பாலுங்கிற ஒரு கேம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காதெல்லாம் சுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அப்பா என்ன பண்றாருன்னா,
இவரு அங்க போய் பால் பாய் இருக்கிற இந்த கிளப்புக்கு ரொனால்டோவை கூப்பிட்டு போறாரு. ரொனால்டோ உள்ள போவோன்னே யோசிக்கிறாரு, நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கிளப்ல நம்ம விளையாடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாராமா, அங்க போய் உட்கார்ந்துப்பாரு. அங்க நிறைய பசங்க இந்த ட்ரிபிளிங் எல்லாம் பண்ணும், இந்த மாதிரி பால் எல்லாம் மாத்தி மாத்தி பாஸ் பண்ணுவாங்க. கோல் அடிக்கும் போது ச்சே இந்த பையன் இப்படி எடுத்திருக்கலாம்ப்பா, இந்த பையனுக்கு பாஸ் இப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாராமா. அது இல்லாம இவர் மனசுக்குள்ளேயும் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, ச்சே இந்த பால் இப்படி அடிச்சிருக்கலாம், இந்த பால் இப்படி போயிருக்கலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இவரு கொஞ்சம் நினைக்கிறாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு கிளப்ல சேரணும்னா நம்ம அங்க இருக்கிற மாதிரி பூட்ஸ் போட்டு விளையாடணும், நம்ம கிட்ட பூட்ஸ் கிடையாது, நம்ம வெறுங்காலில் விளையாடணும் யோசிச்ச இந்த ரொனால்டோ அவங்க அப்பா அம்மாட்டையும் கேட்க முடியாது, ஏன்னா வீட்டுல மறுநாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. அப்போ யோசிக்கிறான் இந்த ரொனால்டோ, பக்கத்து வீட்டுல நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி கூச்சமே படாம இவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அவருக்கு தேவையானதை மத்தவங்க கிட்ட கேட்டது. அந்த மாதிரி பக்கத்து வீட்டுல கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு பூட்ஸ் கிடைக்குது. அதுவும் ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிழிஞ்ச கண்டிஷன்ல இருக்கு. ஆனா அது ரொனால்டோக்கு அப்போ தங்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பூட்ஸை போட்டு அங்க இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் பசங்க கூட எல்லாம் விடிய விடிய விளையாடுவாராமா ஃபுட்பாலு. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இருக்காது அப்படின்னு ரொனால்டோக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுவாராமா, ஒரு காம்பவுண்ட் எகிரி ஊச்சோம்னா அங்க ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்கும். அங்க பின்னாடி போய் பேக் டோரை தட்டினோம்னா அங்க இருக்கிற ஒரு அக்கா வந்து 2 பர்கர் கொடுப்பாங்களாமா. அதை சாப்பிட்டு நைட்டு 11-12 மணி முடியும் பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட்ரீட் பசங்க கூட ஃபுட்பால் ஆடுவாரு. அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ கொஞ்சம் கொஞ்சமா இதாகி சின்ன சின்ன கிளப்ல எல்லாம் போய் ஆடுறாரு. ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா நல்ல பிரபலமாறாரு. இந்த 10 வயசு இந்த பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே பெரிய ஸ்டாராவும் மாறுறான். இந்த பையன் சூப்பரா விளாடுறானப்பா ஃபுட்பால் அப்படின்னாலே அந்த பையன் இருப்பான்ப்பா இந்த கிளாஸ்ல ரொனால்டோ, அவனை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி பேர் எடுத்த இந்த பையன் ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்து முன்னாடியும், உனக்கு என்னடா நீ படிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன இந்த ஃபுட்பாலா சோறு போடுது அப்படின்னு கேட்ட அந்த டீச்சரை 10 வயசு பையனா நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒன்னா அமைதியா இருப்பீங்க, இல்லாட்டினா அழுவீங்க. அந்த ரொனால்டோ என்னைக்குமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபுட்பால் விளையாண்டது இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு ரீசனுக்கு காரணம் என்னன்னா, அந்த 10 வயசுல அந்த ரொனால்டோ என்ன பண்றாருன்னா சேரை தூக்கி டீச்சர் மேல எறிகிறாரு. அப்புறம் அந்த டீச்சர் கூப்பிட்டு போய் பிரின்சிபல் ரூம் எடுக்கும்போது பிரின்சிபல் கேட்கிறாரு, நீ எதுக்கு சேரை தூக்கி டீச்சர் மேல வீசுன்னு கேட்கும் போது, அவங்க என்னை பத்தி மட்டும் இல்லாம நான் விளையாடுற ஃபுட்பாலை பத்தியும் பேசினாங்க, அதனால தான் நான் சேரை தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் முன்னாடி சொல்றாரு 10 வயசு பையன். அப்ப அந்த பிரின்சிபல் அவருக்கு கொடுத்த அவார்டு என்னன்னா சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப அவங்க அம்மாக்கு நான் சொன்ன மாதிரியே கிறிஸ்டியானோ படிக்கல அப்படின்னு சொல்லி தெரியுது. அவங்க அம்மா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கேட்கறாங்க, ஸ்கூலா ஃபுட்பாலா அப்படின்னு கேட்கும்போது கிறிஸ்டியானோ யோசிக்கவே இல்லை, தோல்ல இருக்கிற பேக்கை கழட்டி வீசிட்டு அம்மா நான் ஃபுட்பால் ஆட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் அவங்க அம்மா என்னதான் ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தாலுமே அவங்க அம்மா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ ஆடுப்பா, உனக்காக நான் உனக்கு ஒரு பூட்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கூட இல்லாத காசை திரட்டி அந்த பையனுக்கு ஒரு பூட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அப்பா போற கிளப்பு அந்த மாதிரி நிறைய கிளப்ல பாத்தீங்கன்னா இவன் லோக்கல் மேட்ச் ஆடுறான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, என்னதான் ஆடுற நிறைய பேர் பேசுறாங்கப்பா அந்த பையன் சூப்பரா ஆடுறான் அப்படின்னு பேசினாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் விளையாண்டாலும் அவன் உடம்பெல்லாம் ஒரு உடம்பா, எப்படி நோஞ்சா மாதிரி இருக்கான் பாருங்க, அப்படியே பாய்ச்சா மாதிரி இருக்கான், என்னடா பள்ளி மாதிரி இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அப்புறம் அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த 10 வயசு பையன் அழுதானான்னு கேட்டீங்கன்னா அழுக கிடையாது, ஜிம்ல போய் ஜாயின் பண்றாரு. அப்படிப்பட்ட ஜிம்ல இருந்து அன்னையிலிருந்து அவருக்கு இந்த மசில் மாஸ் ஏத்துறதும் இந்த ஃபிட்னஸ் மீதும் ஒரு தீராத அன்பு வருது ஃபுட்பாலுக்கு அடுத்து. அப்படி எல்லாரும் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இவர் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஏத்துறாரு, உடம்பெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல கொண்டு வந்து நிறைய வெளியூருக்குலாம் போய் இவருக்கு அந்த கிளப்ல இருந்து விளையாட சான்ஸ் கிடைக்குது. ஆனாலும் அவரு இந்த உலகமா நினைச்சிட்டு இருக்கிறது அவங்க அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு அவருக்கு போறதுக்கு மனசு இருக்கிறது இல்ல. அங்க போயிட்டும் திரும்பி திரும்பி வீட்டுக்கு வந்துருவாராமா. அங்க நிறைய டைம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்னதான் ஆல்கஹால் அடிக்டா இருந்தாலும் அவருக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ இந்த மாதிரி திரும்பி வர, நம்ம ஏழ்மையை நினைச்சிட்டு வர, ஆனா நீ இதெல்லாம் மாத்தணும்னா இந்த ஃபுட்பாலை நீ விளையாண்டேதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட்பால் தான் உன்னை இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்ட போகுது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கிறிஸ்டியானோ மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த 12 வயசு பையன் இந்த ஊர்ல பக்கத்து ஊரை போய் விளையாடுறது, எல்லா இடத்துலயும் போய் விளையாடுறான். விளையாண்டு அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு அவன் விளையாடுற கிளிப் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது, நிறைய பெரிய பெரிய கிளப்ல இருந்தெல்லாம் பாக்குறாங்க. அப்படி பார்த்த இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கிளப்லயும் போய் விளையாட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு ஹார்ட்ல ஒரு
பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த 12 வயசு பையனுக்கும் என்ன டாக்டர் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையனுக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி நார்மலா ஹார்ட் பீட் துடிக்கிறது இல்ல, அவனுக்கு எச்சாவே துடிக்குது. நீங்க இந்த மாதிரி ரன்னிங் பண்ணும் போதோ இல்ல ஜாக்கிங் பண்ணும் போதோ வேற ஏதோ ஒரு இன்டென்சிவான ஒர்க் பண்ணும் போதும் அவனுக்கு இந்த ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது, மறுபடியும் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லா காசையும் திரட்டி அந்த ஒரு ஹார்ட் சர்ஜரியா அந்த 12 வயசு பையனுக்கு பண்றாங்க. அப்படி பண்ண முடிச்சக்கு அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, இனி நீ ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு. ஆனா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேட்பாருங்கிறீங்களா? அதே மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேட்க கிடையாது. மறுபடியும் ஃபுட்பால்குள்ள இறங்குறாரு. எல்லா பக்கமும் மறுபடியும் கொடிகட்டி பறக்குறாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. போர்ச்சுகீஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தி ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட்பால் அப்படிங்கிறாங்க. அடுத்து போர்ச்சுகீஸோட கேப்டனுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல விளையாண்டு இருக்கும் போதுதான் அவங்க அப்பா இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி ஒரு நாள் இறந்து போறாரு. அந்த மனவலியோட என்னதான் அவங்க அப்பா ஆல்கஹாலிஸ்டா இருந்தாலும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு அவர் அப்பா. அதை நினைச்சு ஒரு வாரி மன வருத்தமா இருந்து மறுபடியும் கொஞ்ச நாள் விளையாடுறாரு. மறுபடியும் அவர் தலையில ஒரு பேரிடி வந்து இடிக்குது. அதுதான் அவங்க அம்மாக்கு பிரஸ்ட் கேன்சர்னு. மனம் உடைஞ்சு போறான் மனுஷன். உட்கார்ந்து யோசிக்கிறான், என்னப்பா இப்படி ஆகிருச்சு, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இந்த ஃபுட்பால் தான் உன்னைய இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்ட போகுது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மறுபடியும் அவனை போய் ஃபுட்பால் விளையாட வைக்குது. பெரிய பெரிய ஃபுட்பால் மேட்ச்ல ஆடுறான், போர்ச்சுகீஸுக்கு ஆடுறான், நிறைய கேப்டன் ஆடுறான். அப்படிப்பட்ட இந்த ரொனால்டோ அவங்க அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி கொண்டு போய் காமிச்ச ஹாஸ்பிட்டலுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பத்தி நான் டொனேட் பண்றாப்புல. இன்னும் யாராச்சும் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்ககிட்ட அமௌண்ட் இல்லைன்னா இந்த ஃபண்டை வச்சு அவங்களுக்கு நீங்க பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்றான் இந்த ரொனால்டோ. 1985ல 0, 1926ல $1.4 பில்லியன் சொந்தக்காரன் தான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இனி வரைக்கும் நீங்க நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரிய ஆகட்டும், பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் உடம்புல இந்த டாட்டூ குத்துறதுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கா குத்திட்டு இருப்பாங்க. ஆனா இன்னி வரைக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட உடம்புல நீங்க டாட்டூ பார்த்திருக்க முடியாது. அது ஏன்னா அவர் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பிளட் டொனேஷன் பண்ணுவாராமா. அதனால டாட்டூ போட்டா அந்த 6 மாசம் 3 மாசம் இந்த பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அதுக்கோசரமே பண்ண மாட்டாராமா. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்நாள்ல இன்னி வரைக்கும் ஆல்கஹாலை தொட்டதே கிடையாதாமா. அப்படிப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன் அப்பா என்னதான் இவ்வளவு பெரிய ஆல்கஹால் அடிக்டா இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்க அப்பா இல்ல, ஆனாலும் என்னை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருந்து ஏதோ ஒரு முட்டு செவர்ல இருந்து உட்கார்ந்து அன்னைக்கு அவனோட ஏழ்மையை நினைச்சு அழுதுட்டு உட்கார்ந்து இருந்திருந்தானா, இல்ல அவங்க அம்மா அன்னைக்கு கேட்கும் போது இல்லம்மா நான் படிக்க போறேன்னு சொல்லியிருந்தானா, இந்த 2 டிசிஷனும் எடுக்காம இருந்த அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ நம்மளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இந்த 2 முக்கியமான டிசிஷனை எடுத்த அந்த 12 வயசு பையன் மனசுல ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி பெரிய ஒரு ஃபுட்பாலரா நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரொனால்டோ என்ன பண்ணிருக்கானா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே நிறைய பேர் முயற்சிக்காத ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கான். அதுதான் ட்ரை பண்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணதாலதான் இப்போ உலகத்திலே ஃபர்ஸ்ட் நிறைய கோல் அடிச்ச ஃபுட்பாலராகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பில்லியனர் ஆஃப் ஃபுட்பாலும் அவர் தான். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டமும் இப்ப அவருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ரொனால்டோ வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம வீட்டுல என்னவா வேணாம இருக்கலாம், அப்பா குடிச்சிட்டு இருக்கலாம், இல்ல அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கலாம், வீடு ரொம்பவும் ஏழ்மையா இருக்கலாம், நீங்க பிறந்ததுக்கு ஒரு ஏழ்மையா இருக்கலாம். சில பேர்த்துக்கெல்லாம் பிறந்தக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு பிறக்கிறதே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மத்தவங்க கூட கம்பாரிசன் பண்ண வேணாம், அவன் அதை பண்ணிட்டான் நம்ம இதை பண்ணல அப்படின்னு. உங்களுக்கு எது வரும்னு உங்களுக்கு தெரியும், அதை எடுத்து இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. கரெக்டான நேரங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் கரெக்டான நேரம். ரைட் டைம், ரைட் நவ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.